ஒன்னே ஒண்ணு இல்ல, சந்தோஷமே இல்ல. நோ ஜாய். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அநேக ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில சிலருக்கு எல்லாம் இருக்குது, ஆனா சந்தோஷம் இல்ல. சிலருக்கு ஒண்ணுமே இல்லாதனால சந்தோஷம் இல்ல. சிலருக்கு ஏன் சந்தோஷம் இல்லைன்னே தெரியல. அப்படி சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அன்னாளுடைய வாழ்க்கை மனக்கிலேசம் உள்ள ஒரு வாழ்க்கை. அன்னாளுடைய வாழ்க்கை துக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அன்னாளுடைய வாழ்க்கை உடைந்து போன ஒரு வாழ்க்கை. அன்னாளுக்கு சந்தோஷமே இல்லை. இன்னைக்கு உங்க எல்லாருடைய இருதயத்தையும் நீங்க உற்று பார்த்து, am I really happy? நான் சந்தோஷமா இருக்கிறேனா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு தான் நீங்க சொல்ல முடியும். சந்தோஷமே இல்லம்மா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு சந்தோஷத்தை பார்க்கலம்மா. பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, ஒரு சந்தோஷத்தை பார்க்கலம்மா. வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணேன், ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கல. ஒரு சின்ன சந்தோஷம் கூட என் வாழ்க்கையில இல்லாதபடி வாழ்க்கையெல்லாம் கண்ணீரில் வாழ்கிறேன் என்ற பெண்ணா நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் இல்லை என்ற நிலைமையை மாற்றி இருக்கிறது என்ற நிலைமைக்கு கொண்டு வருவார். ஒரு சகோதரிக்கு பல வருஷங்களா குழந்தையே இல்லை, சரியா? அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப துக்கத்தோட இருக்கிறேம்மா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த நாட்களில் கர்ப்பம் ஆகணும்னு சொல்லி ஒரு சிலருக்காய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ நான் எனக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ இந்த புக்கெல்லாம் எழுதப்படலையா, நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். குட்டி டெடி பேர் ஒரு 6 வாங்கிட்டு வந்தேன், குட்டி டெடி பேர். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், விசுவாசத்தோடு இந்த 6 பெண்களுக்கும் இந்த கிஃப்ட் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த டெடி பேரை என்ன செய்யும், அந்த குழந்தை வச்சு விளையாடணும் ஆண்டவரேன்னு நல்லா ஜோம் பண்ணிட்டு 6 பேருக்கும் கொண்டு கொடுத்துட்டேன். அற்புதங்களின் தேவன் பாருங்க, அடுத்து 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 5 பேர் கன்சீவ் ஆயிட்டாங்க. 6வது பெண் கன்சீவ் ஆகல. எனக்குள்ள ஒரு கேள்வி, 5 பேருக்கு குழந்தையை கொடுத்தீங்க, இந்த 6வது பெண்ணை நினைக்கப்பா அப்படின்னு அந்த வருஷம் ஜோம் பண்ணா, அடுத்த ஆண்டு அந்த மகளையும் ஆண்டவர் நினைத்தார். ஹல்லேலூயா. அந்த மகள் சொன்னா, ஆண்டி எனக்கு பேபி பிறந்த பிறகு என் பேபிக்கு நான் முதல்ல கொடுத்த டாய் நீங்க கொடுத்த டெடி பேர் தான் என்று சொல்லி. ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். இல்லன்னு இருக்கிறத நீங்க இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிங்க.